Hello friends, welcome to Lilly's kitchen. இன்னைக்கு காடை வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 3/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 ஸ்பூன் சோள மாவு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு ராக் சால்ட், கொஞ்சமாக எலுமிச்சை சாறு. இப்போது ஒரு பாத்திரம் எடுத்து அதில் மிளகாய்த்தூள், இந்த கார்ன்ஃப்ளவர், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, எலுமிச்சையை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலக்கி வச்சுக்கலாம். தேவைன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற காடையை இதில் போட்டு எல்லா பக்கமும் அந்த மசாலா படுற மாதிரி தடவி வச்சுக்கலாம். இது போல் எல்லா காடையும் செஞ்சு ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சிடலாம். 30 நிமிஷம் கழித்து பார்க்குறோம், நல்லா மசாலா அந்த காடையில் ஊறி இருக்குது. ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்சதும் காடையை அதில் போட்டுடலாம். ஒரு பக்கம் வந்ததும் மறுபக்கம் திருப்பி விட்டுறலாம். இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் முழு பூண்டை அதை தட்டி இதில் போட்டுடலாம். ஏன்னா இந்த காம்பினேஷன் நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும், நல்லா ருசியாகவும் இருக்கும். இப்போ மீதியாக இருக்கிற காடையையும் அதில் போட்டு இதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். வறுக்கும் போது நல்லா பரட்டி விட்டு வறுக்கணும், எல்லா பக்கமும் வேகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது காடை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு முறை இது போல் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இதுவரை வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.